Hey dude, இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் த வாய்ஸ் ஓவர் வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அனிமேவை தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அனிமே இப்போ தமிழ் டப்பில் கிடையாது. ஸோ ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் எனக்கு தெரிஞ்ச வழியில் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஐ திங்க் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன்ஜி ஈட்டோவோட ரைட்டிங்ஸில் வந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் த மெகாப்ரியோட எபிசோட் 1 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு 1 ஸ்டார்டிங்கில் நைட் டைமை காட்டுறாங்க. நைட் டைமில் ஒரு ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு மாதிரி டங்குன்னு சவுண்டு கேட்குது, ஆணி அடிக்கிற மாதிரி. என்னன்னு சொல்லி போய் டீப்பாக பார்த்தா தான் தெரியுது, அந்த இடத்துல எவனோ ஒருத்தவன் ஒரு ஊடுடால மரத்தில் வச்சு ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கதையோட ஹீரோன்னு சொல்லலாம், வில்லன்னு சொல்லலாம். இவன் இந்த ஆணி அடிக்கிற டைமில் ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தவன் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காடுறான். அப்புறம் தான் தெரியுது அந்த ஊடுடால் வேறு யாரும் இல்லை, அந்த நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்தவனோட தான். இப்போ ஆணி அடிச்சிட்டு இருக்கவன் பேர் தான் சொய்ஜி. பீரன்ஸ் எப்படி இருக்குன்னா, தலையில் 2 மெழுகுவத்தியை கட்டிட்டு வாயில் ஆணியை போட்டு மென்னுக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கான். இவன் ஆணியை அடிக்க அவன் அந்த பையனுக்கு வலி அதிகமாகுது. அவன் அந்த இடத்துலையே பிளாக் அவுட் ஆகிறான். இந்த டைமில் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் தான் நம்ம சொய்ஜி, அதாவது நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். நம்ம சொய்ஜி அவனுக்கு தானே பேசிக்கிறான். என்னென்னா, அவன் தான் இந்த உலகத்துலேயும் ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் அவனை மிஞ்ச யாருமே இல்லை, அவன் தான் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவன் அப்படின்ற மாதிரி அவனே பேசி சிரிக்கிறான். அப்புறம் அவன் காதில் சில பேர் பேசுகிறது கேட்குது. அதாவது அவங்க கிளாஸ்மேட்ஸ் பேசுகிறது. என்னென்னா, அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் அந்த கேர்ஸ் பண்ண பையனை பற்றி பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி அவன் லாஸ்ட் நைட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை நம்ம ஹீரோலாம் கேட்டுட்டு அவனுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெக்கலாக சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த கிளாஸ்மேட்ஸ் இவன் ஏதாவது பண்ணியிருப்பாடோன்னு சொல்லி டவுட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி வெளியே பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க சண்டை போடுறத எல்லோரும் வெளியே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சொய்ஜியும் பார்க்குறான். அதுவும் வாயில் அந்த நெயில்ஸை கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பார்த்துட்ருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, புதுசாக எல்லாம் 2 பேர் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அன்றைக்கான கிளாஸை முடிச்சுட்டு சொய்ஜி வீட்டுக்கு போயிட்டுருக்கான், அதுவும் அந்த காட்டு வழியாக. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். ஒரு தவளை அதோட உடம்பை வெயிலேருந்து பாதுகாத்துக்க ஒரு சேத்துல முங்கி உக்காந்துட்ருக்கு. அதை அவன் தோண்டி வெளியே எடுக்கிறான். அதை தோண்டி வெளியே எடுத்து அதை அவன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். அந்த தவளை கிட்ட, நீ ரொம்ப பாவப்பட்ட ஜீவன், நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளையை எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். இப்போ நமக்கு நம்ம சொய்ஜியோட வீட்டை காட்டுறாங்க. சொய்ஜி என்ன பண்ணுறான்னா, ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்து தவளையை அதுக்குள்ளே விடுறான். ஏன்னா அதுக்கு உடம்ப சில்லுன்னு வச்சுக்கிறதுக்காக. அது தண்ணிக்குள்ளே விட்டால் பரவாயில்ல, பையன் என்ன பண்ணுறான்னா அதை ஒரு மூடி வச்சு மூடிடுறான். அதில் மூச்சு விட முடியுமான்னு கூட தெரியல. இப்போ நம்ம சொய்ஜியோட ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. ஃபேமிலியெல்லாம் சந்தோஷமாக சிரித்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க. சொய்ஜி மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கான். அவன் எட்டி பார்த்து எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறான். அதாவது யாரையுமே பிடிக்காத மாதிரி தான் பேசுகிறான், எல்லாத்தையும் திட்டுறான். இதான் அவங்க அண்ணன். அவங்க அண்ணனை பற்றி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, அவனை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லி சொல்கிறான். இது அவனுடைய அக்கான்னு சொல்கிறான். எல்லோரும் தேவையில்லாமல் லூசு மாதிரி இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் அவன் தப்பாக தான் பேசுகிறான். யாரை பற்றியும் பெருமையாகவும் சொல்லலை, பாசமாகவும் பேசலை. எல்லாம் லூசுத்தனமாக ஒன்றா உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் அவங்கள லூசுன்னு வச்சு சிரிக்கிறான். அப்புறம் இவன் பார்க்குறத அவங்க அண்ணன் பார்த்துட்றாங்க. உனக்கு வேணும்னா நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தனியாக நின்று பார்க்காத, அப்படி போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களே இந்த லூசுத்தனமான வேலையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவங்க அண்ணனுக்கு கோபம் வருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க அக்கா, குடும்பத்தில் பெரியவனான அண்ணன் உன்னையே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கோபமாகி சூஜி அடிக்க போகிறான். ஆனால் சூஜி பயந்து போயிடுறான். ஏன்னா அவங்க அண்ணாக்கான அவனுக்கு பயம் இருக்குது. அவங்க அண்ணாக்காக்கு சூஜி கண்டு பயம் இல்லை. இவன் இப்போ அந்த தவளை குட்டி எடுத்துக்கிட்டு போகிறான். சூஜி பண்ணுற வேலையெல்லாம் அவங்க அண்ணாக்காக்கு தெரியும். பட் தெரிஞ்சுமே அவன் மேலே பயம் கிடையாது. இப்போ அந்த தவளையை எடுத்துகிட்டு அவங்க அக்காவை பயமுறுத்துறான். இதை பார்த்து அவங்க அப்பா அவனை பார்த்து திட்டுறாரு. பட் அவன் எதுவும் கண்டுக்கல, இன்னும் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவங்க அண்ணன் எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களை பழி வாங்கி தீருவேன், நீங்கள் யாரும் என்னை மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அண்ணன், நீ பண்ணுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே சுயிஜி அவங்கள பயமுறுத்துறதை விட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஒரு புக்கை படிக்கிறான். புக்கு படிக்கும்போது யோசிக்கிறான். அதை முதல்ல 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, அதில் ஒருத்தவனை கர்ஸ் பண்ண போகிறான். பட் அவனுக்கு என்ன கர்ஸ் யூஸ் பண்ணுறது தெரியல. நல்லா யோசிக்கிறான். அப்புறமா அவனுக்கு அந்த தவளை பாக்ஸ் கண்ணில் படுது. அதை பார்த்துட்டு நம்ம இந்த தவளையை வச்சே ஒரு கர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான்.
இப்போ அவன் அந்த காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் ஒரு பள்ளம் தோண்டுறான். ஒரு ஊடு டாலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவன் பள்ளம் தோண்டி அந்த ஊடு டாலை தலை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி புதைச்சி வைக்கிறான். இப்போ கிளாஸை காட்டுறாங்க. அதில் சண்டை போட்ட அந்த ஒரு பையனை காணோன்றது கிளாஸ் முழுக்க பரவுது. இதை பற்றி பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா, அதில் சண்டை போட்ட இன்னொரு பையன் தான் ஏதோ பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அவன் எல்லாரும் பார்க்கும்போது அவனும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். பட் அவன் அவன் என்ன தான் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலும் பசங்க அதை நம்ப தயாராக இல்லை. சூயிஜி ஒரு மாதிரி பார்க்குறான். அதாவது அவன் பண்ண தப்பை இன்னொருத்தன் வாங்கும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த காட்டோட ஓனரான சைக்கோ லேண்ட்லார்ட், ஏன்னா அவர் எல்லோரும் சைக்கோ லேண்ட்லார்ட் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து காட்டை சுற்றி பார்க்குறாரு. அப்போ யாரோ ஒருத்தவன் மரத்தில் இந்த மாதிரி பொம்மை ஆணி அடித்து வைக்கிறத பார்த்து அவர் ரொம்ப கோவப்படுறாருன்னா அவர் வளர்க்குறதெல்லாம் வந்துட்டு இந்த ரப்பர் வர மரம். ஆணி அடிக்கும்போது அந்த ரப்பர்லாம் லீக் ஆகி அவருக்கு ரொம்ப லாஸ் ஆகுது. ரொம்ப கோவத்தோடு அந்த பொம்மையை பிடிக்கிட்டு அவர் போயிட்டுருக்காரு. அப்போ அவர் கீழே பார்க்குறாரு. அதாவது அந்த 2வது பொம்மை புதைச்சி வச்ச பொம்மையை பார்க்குறாரு. திரும்பி இதையும் பிடுங்குறாரு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு மனுஷன் பாதியாக புதைஞ்சிருக்கான். அவர் அதை ஃபஸ்ட்டு ஒரு மேனிக்யூன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை சுற்றி திருப்பி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு உண்மையான மனுஷத்தலன்னு. அவர் அதை பார்த்து ரொம்பவும் பயப்படுறாரு. பயந்துட்டு அவனை செக் பண்ணி பார்க்குறாரு. அவனுக்கு உயிர் இருந்தது. ஸோ அவனை காப்பாற்றி அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் கிளாஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி அந்த பையன் கிடச்சிட்டான், இந்த மாதிரி அவனை பாதியாக புதஞ்சு கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சுயிஜி வந்து 2 பேரை நோட் பண்ணுறான். அவங்க நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நினச்சி கவலையும் படுறான். அதாவது அவனோட கர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போனதை நினச்சி அவன் என்ன நோட் பண்ணுறான்னா 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அதில் அந்த 3வது ஆள் 2 பேர் கூடயும் நார்மலாக பேசுகிறான். பட் அந்த மீதி இருக்க 2 பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கும்போது ரொம்பவும் ஒரு மாதிரி அப்நார்மலாக பேசிக்கிறத பார்க்குறான். அதாவது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ இருக்கா மாதிரி அவனுக்கு தெரியுது. ஸோ அவன் இவங்களை யூஸ் பண்ணி அவனோட காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த குரூப்பில் 2 பேர் ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதில் ஒருத்தவன் வந்து தனியாக போகிறான். அப்போ அவன்கிட்ட சுயிஜி போயிட்டு, இந்த மாதிரி உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவனை வந்து நம்ம கேர்ஸ் பண்ணலாம். கேர்ஸ் பண்ணி அவனோட உயிரை அதான் உயிரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவனை பேசி அவன் மாற்ற ட்ரை பண்ணுறான். அடுத்த சீனில் அந்த ஹர்ட் பண்ணிக்கிட்ட 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஒரு செகண்ட் அந்த ஃபாரஸ்ட்டில் நின்று பார்க்குறாங்க. அந்த அந்த லேண்ட்லார்டோட வுட்ஸு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பியர் ட்ராப்பை எடுத்துக்கிட்டு அந்த வுட்ஸுக்கு போகிறாரு. அந்த வுட்ஸில் ட்ராப் செட் பண்ணுறாரு. ஏன்னு நமக்கு இப்போ புரியல இப்போதைக்கு. இந்த பசங்க அதை நல்லா பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி புரியாமல் திகச்சு போய் அடுத்த சீனில் நம்ம சுயிஜி வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவனை பாதி புதைச்சாங்கல்ல, ஒருத்தவங்கிட்ட சண்டை போட்டான்ல, அந்த ஒருத்தவங்கிட்ட சுயிஜி வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம அவனை கேர்ஸ் பண்ணி நான் தான் அப்படி பண்ண வச்சேன், நான் ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்ற மாதிரி அவனை பற்றி அவனே புகழ்ந்து பேசிக்கிறான். அப்புறம் இதெல்லாம் நம்பாத அவன் வெளியே போயிடுறான். இப்போ சுயிஜியோட வீட்டை காட்டுறாங்க. சுயிஜி இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு சிலந்தி பூச்சியை சாப்ஸ்டிக்ஸில் பிடிச்சி அவங்க அக்காவை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அக்கா பயப்படுறாங்க. இவன் வந்து இதுக்கே பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிக்கிட்டு அவங்க அக்காவை பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் வந்து வராரு. அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு அவனை கத்துறாரு. என்ன பண்ணாருன்னா, அவன் கையில் இருக்க சிலந்தியை அவர் வந்து தட்டி விடுறாரு. தட்டி விட்ட உடனே அது சுயிஜியோட மூஞ்சில் படுது. அவன் ஒரு மாதிரி பயந்து தட்டி விடுறான். இதை பார்த்துட்டு இங்கே பாரு, அவனுக்கும் அந்த சிலந்தியை வச்சு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அவன் சுயிஜியோட அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அந்த சிலந்தியை அவன் வெறுங்காயாலேயே பிடிச்சி எடுக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த சுயிஜி கிட்ட அதை வச்சு பயமுறுத்துறான். சுயிஜி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சமாளிக்கிறான். இந்த மாதிரி அது வெறுங்காயில் நீ பிடிக்கிறது நினச்சி எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்கே தவிர பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். அப்புறம் அதை வச்சு அவங்க அண்ணன் அவனை பயமுறுத்துறாரு. அவன் ஓடுறான். இப்போ அவன் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அந்த இன்னொரு ஆளை கேர்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த சிலந்தியை வச்சு ஒரு ஐடியா வருது. நம்ம சிலந்தியை வச்சே ஏன் கேர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த சீனில் நமக்கு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. சுயிஜி கையில் ஒரு ஊடு டால் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, அந்த ஹர்ட் பண்ண ஒரு பையனோடது தான். அந்த பையனோட வயிற்றில் ஊசியை வச்சு அந்த ஊடு டாலில் குத்துறான். அது குத்தும் போது அந்த நிஜத்தில் அந்த பையனுக்கு வயிறு வலிக்குது. அவன் சரின்னு சொல்லிட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு டாய்லெட்டுக்கு போகிறான். ஒரு விஷயம் அந்த பையனுக்கு வச்சு திரும்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டாய்லெட்டுக்கு வந்த உடனே அந்த பையனுக்கு அவனோட வயிறு வலி நின்றுருக்கும். என்ன நடக்குது மேஜிக் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். அண்ட் சரி நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு டோர் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் டோர் அன்லாக் ஆகாது. டோர் வந்து ஸ்டக்காகி நின்றுருக்கும். அவன் வந்து மாட்டிக்கிட்டான்றதை சுயிஜி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனோட ஊடு டால் மேலே ஒரு ஸ்பைடரை அவன் வளர்த்துருந்தான், கொண்டு வந்திருந்தான் பார்த்தீங்களா. அந்த ஸ்பைடரை பொம்மையாக செஞ்சு அவன் அந்த ஊடு டால் மேலே வைக்கிறான்.
வச்ச உடனே ஒரு ஜெயண்ட் ஸ்பைடர் அவனோட டாய்லெட் ரூம்குள்ளே வந்துடுது. வந்து அவன் மேலே வெப் விடுது. வெப் விட்டு அவனை லாக் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுது. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அவன் ஒரு மாதிரி மயக்க நிலையில் டாய்லெட் பேப்பரெல்லாம் ரேப் ஆகி உக்காந்துட்டு இருப்பான். சூஜி அவன் பிளான் நடந்ததை நினச்சி சந்தோஷப்படுவான். அப்படியே அந்த ஹர்ட் பண்ண அந்த பையன்கிட்ட போயிட்டு, இந்த பாரு நீ கேட்ட மாதிரி அவனை பண்ணிட்டேன், இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், எந்த தேங்க்யூவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி 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 எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். சூயிஜியை எதுவும் வேண்டாம் இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு போவான். சூயிஜிக்கு அவனோட பிளான் இப்போ இந்த வாட்டியே ஃபெயிலியர் ஆனதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சூயிஜி அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறான்னா, நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாலும் ரொம்ப வெயிட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ சூயிஜி அவமானப்படுத்தின பையனுக்கே சூயிஜி திருப்பி கால் பண்ணுறான். கால் பண்ணி வாய்ஸை மாற்றி பேசுகிறேன்னு சொல்லி நினச்சி வாய்ஸை மாற்றி இந்த மாதிரி உங்களுக்கு உலகத்தை சுற்றுற ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சூயிஜி பேசுவான். ஆனால் இது சூயிஜின்றது அந்த பையன் கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் கண்டுபிடிச்சும் இது சூயிஜி தான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்றதை சூஜி தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த பார்க்குக்கும் வந்துடுவான். சூஜி நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி சந்தோஷமாக இருப்பான். அந்த பையன் சீக்கிரமாக பார்க்குக்கு வந்துட்டு சூஜிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன அவன் கால் பண்ணிவிட்டு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சூஜியை போட்டு திட்டிகிட்டு இருப்பான். அவனுக்கு எதுக்கு எப்போவுமே இந்த விளையாட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி. இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை அவன் பார்க்குறான். இங்கே பாருங்களேன், இது பைத்தியம் மாதிரி ஆடிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையன்கிட்ட வருது. அதை பார்த்து பயந்து ஓடி போகிறான். அந்த காட்டுக்குள்ளே அந்த உட்ஸுக்குள்ளே ஓடி போகிறான். அந்த சைக்கோ லேண்டோட உட்ஸுக்குள்ளே அந்த உருவமும் அவனை பின்தொடர்ந்தே போகுது. அந்த உருவம் வேறு யாரும் இல்லை, நம்ம சூஜி தான். எப்படி பைத்தியம் மாதிரி துரத்துது பாருங்களேன். அந்த உட்ஸ்குள்ளே போகும்போது தான் அந்த லேண்ட்லார்டு வச்ச பியர் ட்ராப்பில் அந்த உருவத்தோட கால் மாட்டிக்குது. இதை பார்த்துட்டு அந்த சூஜி பழைய உருவத்துக்கு வந்துடுறான். வந்தவுடனே அவன் அந்த பையனை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி நீ சீப்பாக பியர் ட்ராப்லாம் வச்சு இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பையன் உடனே சொல்லுவான், இந்த மாதிரி சீப்பான வேலைலாம் நான் செய்ய மாட்டேன், இது என்னோட ட்ராப் கிடையாது, இது அந்த லேண்ட்லார்டு வச்ச ட்ராப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லேண்ட்லார்டு எங்கேருந்தோ வந்துடுறான். அந்த பையன் அங்கேருந்து ஓடிடுறான். ஆனால் சூஜியோட கால் மாட்டிக்கிட்டதால சூஜியால் அங்கேருந்து போக முடியல. அவனும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறான். அவனோட கோட்டை அவுத்து பார்க்குறான். ஆனால் அவனோட போக முடியல. அதாவது கோட் மீன்ஸ் அவன் கோட்டை வந்து காலோட வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த கோட்டை இது பண்ணி பார்க்குறான், எந்தன்னு போக முடியல. லேண்ட்லார்டு அவனை பார்த்துட்டு நீ தான் என் மரத்தை ஃபுல்லாக நாசமாக்கிறதான்னு சொல்லி அவனை வந்து கொல்றதுக்காக கோடாலி எடுத்துக்கிட்டு வருவார். அந்த கோடாலியை தூக்கி வீசுவார். ஆனால் அது அவன் மேலே படாமல் பக்கத்தில் இருக்க மரத்து மேலே பட்டுரும். சிஓஜி ரொம்ப பயந்துருவான். பயந்துட்டு இருக்கும்போதே அவன்கிட்ட கேட்பான், என்ன ஏன் கொல்றீங்கன்ட்டு. அவன் வந்து நீ என் மரத்தை ஃபுல்லாக நாசமாக்கியிருக்கேன், நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிஓஜியோட அண்ணன் எங்கேருந்தோ அங்கே வந்துடுவான். அவங்க அண்ணன் வந்து இங்கே என்ன நடக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அந்த லேண்ட்லார்ட் சொல்லுவான், இந்த மாதிரி உன் தம்பி என்னோட மரத்தை ஃபுல்லாக நாசமாக்குறான், நான் அவனை கண்டிப்பாக கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் சூஜியை திட்டுவான். அதுக்கு அவன் வந்து முதல் தடவை அவங்க அண்ணா என்னை காப்பாற்றின்னு சொல்லி மரியாதையை கூப்பிட்றான். இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த லேண்ட்லார்ட் என்ன சொல்கிறான்னா, கன்ஃபார்ம் நான் இவனை பிடிச்சி காப்ஸ் கிட்ட அதாவது போலீஸ் கிட்ட கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறான், சரி நீங்கள் கொடுங்க, நானும் கொடுக்குறவங்க மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறான். எப்படி நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஏன்னா மரத்தை நாசமாக்கிறதுக்கு உள்ள உன் தம்பி அப்படின்னு சொல்லி லேண்ட்லார்ட் சொல்லுவான். அதுக்கு அந்த அண்ணன் சொல்லுவான், அப்போ நீங்கள் எதுக்காக பியர் ட்ராப் வைக்கிறீங்க, இது ஊர் நடு, இந்த ஊர் நடுவில் கன்ஃபார்ம் பியரோ அல்ல இது எந்த ஒரு உயிரினமோ வர வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் அந்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு பியர் ட்ராப் வச்சுருக்கீங்க. ஏதோ அவன் வந்து உருவத்தை மாற்றி காலில் கட்டை வச்சுறதுனால தப்பிச்சான். ஆனால் அதுவே அவன் மாற்றாமல் இருந்திருந்தால் என்னத்துக்கு அவனோட கால் போயிருக்கும். அது நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் தான் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லவே அந்த லேண்ட்லார்டு அவங்க அண்ணனோட சட்டையை பிடிச்சிட்டு நீங்கள் எப்படியாவது இங்கே போங்க அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டு போயிடுவான். சிஓஜியை வந்து அவங்க அண்ணன் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவான். இதுலேருந்து சுவிஜி வந்து இதுக்கப்புறம் நான் வந்து கர்ஸ் பண்ண மாட்டேன், உருடோலை வச்சு விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இதெல்லாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட ரூமுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துச்சு. என்னென்னா அவன் வளர்த்துட்டு இருந்த அந்த தவளை மூடி வச்சுருந்ததுனால மூச்சு முட்டி இறந்து போயிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து கெட்ட ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல எபிசோடு 1 முடியுது. இந்த அனிமே சீரீஸில் 15 ஸ்டோரிஸ் இன்க்ளூட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டோரியான சியோச்சியோட இதை முடியுது. இதை வச்சு ஒரு மாங்காவும் இருக்குது. வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த மாங்காவையும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ டியூட்ஸ், பாய்.